சென்னை அருகே மாதவரத்தில் அமைந்துள்ள தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் நவீன முறையில் ஆடு மற்றும் நாட்டுக்கோழி வளர்ப்பு குறித்த பயிற்சிகளை அளித்து வருகிறது. பண்ணை அமைக்க முன்வருவோருக்கு அவர்கள் விரும்பும் பகுதியில் பரண் மற்றும் கொட்டில்களை செய்வதற்கான வழிமுறைகள் மற்றும் ஆலோசனைகளும் இங்கு வழங்கப்படுகின்றன. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மிகச் சிறப்பான திட்டங்களால் தமிழகம் அனைத்து துறைகளிலும் வேகமாக முன்னேறி வருகிறது. விவசாயம் மற்றும் அத்துறை சார்ந்த தொழில்களிலும் உரிய கவனம் செலுத்தப்படுகிறது. விவசாயத்தில் ஈடுபடுவோரின் வருவாயை பெருக்கும் விதமாக நவீன முறையில் ஆடுகள் மற்றும் நாட்டுக்கோழிகள் வளர்க்கும் முறை அரசு சார்பில் பயிற்றுவிக்கப்படுகிறது. சென்னை அருகே மாதவரத்தில் அமைந்துள்ள தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக வளாகத்தில் இதற்கான மாதிரி பண்ணைகள் செயல்பட்டு வருகின்றன. மக்கள் நெருக்கம் மிகுந்த குடியிருப்பு பகுதிகளிலும் பரண் அமைத்து நவீன முறையில் ஆடு வளர்ப்பது குறித்து இங்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதேபோல் நாட்டுக்கோழி வளர்ப்பு குறித்த பயிற்சியையும் இங்கு வழங்கப்படுகிறது. குறைந்தபட்சமாக 360 சதுரடி பரப்பளவில் பரண் அமைத்து அதன் மீது மிக ஆரோக்கியமான சூழலில் ஆடுகள் வளர்க்கப்படுகின்றன. இந்த பரணுக்கு கீழே நாட்டுக்கோழி வளர்க்கப்படுகிறது. ஆடுகளின் கழிவுகள் அப்படியே கோழிகளுக்கு கிடைப்பதால் அவை சிறந்த உரமாகவும் கோழிகளுக்கு தீவனமாகவும் பயன்படுகிறது. இதுபோன்ற பரன்களை குறைந்த செலவில் அமைப்பதற்கான ஆலோசனைகள் மற்றும் வழிமுறைகள் இங்கு வழங்கப்படுகின்றன. தலைச்சேரி இன வெள்ளாடுகள் இந்த கொட்டில் முறையில் ரொம்ப சிறப்பாக வளர்கிறது. கொட்டில் முறையில் மேல் வளர்க்கும் போது இந்த ஆட்டு சாணமும் அதாவது யூரினும் கீழே விழுந்து விடுவதால் ஆட்டுகளுக்கும் அந்த சாணத்துக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லாமல் வேகமாக வளர்ந்து வருகிறது. இந்த காரணத்துக்காக கொட்டில் முறையில் ஆடு வளர்க்கும் போது வேகமாக துரித வளர்ச்சியை எட்டிவிட்டு விவசாயிகளுக்கு அதாவது உடனடி வருமானத்துக்கும் இது விரைவாக வழிவகுக்கிறது. இந்த பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவ மாணவிகளும் நவீன தொழில்நுட்பம் சார்ந்த கால்நடை வளர்ப்பு தொடர்பான பல்வேறு விவரங்களை செயல்முறை விளக்கத்துடன் பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கின்றனர். காலேஜில் தியரியாக எல்லா புக்ஸில் படித்ததுக்கும் இங்கேயும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இங்கே ஃபீல்டில் நாங்களே ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்து எல்லாம் ட்ரைனிங்கில் தெரிஞ்சுக்கிறோம். யூஆர்எஃப்ல நிறைய இன்னோவேட்டடாக நிறைய புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதெல்லாம் பார்க்குறோம். அப்புறம் நிறைய அனிமல் ரிசர்ச் இங்கே பண்ணுறாங்க. ரிசர்ச் ஓரியன்டாக எல்லாமே இருக்கனால நிறைய தெரிஞ்சுக்கிறோம் புது புது விஷயங்களை. மாடை நம்ம அப்ரோச் பண்ணுற விதத்தில் அப்ரோச் பண்ணோம்னா மாடு நம்ம பயப்பட மாட்டோம். ஆடுகள் இப்படி ஹேண்டில் பண்ணணும், கோழிகளை இப்படி பிடிக்கணும், இப்படின்ற வித்தியாசமான முறையில் நாங்கள் ஃபஸ்ட் இயர் இட் செல்ஃப் கற்றுக்கிட்டனால எங்களுக்கு நிறையா ஒரு இப்போ போனாலும் நாங்கள் வெட்னரி டிஸ்பென்சரி போனால் ஒரு பயம் இல்லாமல் எங்களால் ஹேண்டில் பண்ண முடியுது. ரீசன் இந்த ஃபார்மிங் தான். நாய், முயல், பூனை போன்ற செல்ல பிராணிகளை வளர்ப்பது குறித்த ஆலோசனைகளும் இங்கு வழங்கப்படுகின்றன. மேலும் மாதவரம் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக வளாக பண்ணைகளில் இருந்து ஆட்டிறைச்சி, கோழி இறைச்சி போன்றவை குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்படுகின்றன. இதற்கு பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது.